இன்றைய பஞ்சாங்கம் ஆகஸ்ட் 9, 2025 9/8/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 24ஆம் நாள் சனிக்கிழமை. திருவோணம் நட்சத்திரம் பிற்பகல் 2:24 வரை, அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம். பௌர்ணமி திதி மதியம் 1:26 வரை, அதன் பிறகு தேய்பிறை பிரதமை திதி. சித்த யோகம். மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று ருக் யஜுர் உபாகர்மா, ஆவணி அவிட்டம், திருவோண விரதம், ரக்ஷாபந்தனம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் சுக்கிரன் குரு, கடகத்தில் சூரியன் புதன், சிம்மத்தில் கேது, கன்னியில் செவ்வாய், மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசிபலன்: மேஷ ராசி. உங்களுடைய தசமஸ்தானத்தில் சந்திரன் இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே தேய்பிறை சந்திரனாக இருக்கார், 1 மணிக்கு மேலே. அதனால் 1 மணி வரைக்கும் எந்த மனக்குழப்பமும் இருக்காது, ஆரோக்கிய குழப்பமும் இருக்காது. 1 மணிக்கு மேலே உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மருத்துவ ரீதியான சில தேவையற்ற செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி மத்தியானம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் சோர்வில் உடம்புல ஜுரம் வரத்துக்கோ அல்லது எங்கேயாவது வெளியில் போகிறீங்கன்னா அந்த இடத்துல எங்கேயாவது ஸ்கிட் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. தசமஸ்தானத்தில் பொதுவாக சந்திரன் இருந்தால் நல்ல பலன் ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. அதனால் பெருசாக கவலை இல்லை. பட் இருந்தாலும் உடல் சோர்வு, உடல் ரீதியான சங்கடங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்று உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இல்லாட்டினாலும் மனச்சோர்வு, உடற்சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உறவுகளின் சங்கமம் நிகழ்வதன் மூலமாக மன நிறைவு ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். மனசில் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மத்தியானம் ஒரு 1:30-2 மணிக்கு மேலே வேண்டாத எண்ண விரயங்கள் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். இன்றைக்கி ராத்திரி உங்களுக்கு தூக்கத்தில் ஒரு பாதிப்பு இருக்கும், தூக்கம் கெட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. வேலை சம்பந்தமாக உங்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அது சம்பந்தமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஈடு கொடுக்காமல் இருப்பது நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்களிலோ அல்லது அலுவலகம் சார்ந்த விஷயங்களிலோ மேல் அதிகாரிகளின் அனுகூல பலன்கள் உங்களுக்கு மன நிறைவை ஏற்படுத்தும். மனசில் இருக்கக்கூடிய ஒரு சஞ்சலம் விலகும் சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரிஷப ராசி. பாக்யஸ்தானத்தில் சந்திரன் பாக்யாதிபதியான 11ஆம் இடத்துல சனி இருக்காரு. அதாவது 9ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் இடத்துல இருப்பது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். உங்களுக்கு திருமண வயதினராக இருந்தால் திருமண பேச்சுவார்த்தைகளில் தடைகள் விலகும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அதே சமயம் உங்களுடைய நட்பு ரீதியான முயற்சிகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய நண்பர்களின் உதவியின் மூலமாக வியாபார எழுச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் அரசாங்க ரீதியான முயற்சிகளில் இருப்பவர்களுக்கும் இன்று உங்களுடைய கௌரவம் உயர்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வேலை சம்பந்தமாக இல்லது பிஸ்னஸ் சம்பந்தமாக ஏதாவது முயற்சி எடுத்தீங்கன்னா அது சம்பந்தமான முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். வேலை சம்பந்தமாக உங்களுக்கு இன்று அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத பேச்சுக்களை மட்டும் தவிர்க்கிறது நல்லது. இன்று உங்களுக்கு வியாபார விஷயமாக எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்பு இருந்தாலும் அனாவசியமான சில மன சஞ்சலங்கள் சனி பார்வையில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஏற்படுத்தி செலவுகளை ஏற்படுத்துவார்.
மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகள் விஷயத்தில் உங்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகிறார். அதனால உங்களுக்கு இன்னைக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிதுன ராசி. ராசிநாதன் புதன் 2ஆம் இடத்துல வக்கரமா இருக்காரு. 2ஆம் வீட்டு அதிபதியின் பார்வையில. அதனால இன்னைக்கு குதர்க்க எண்ணங்களால் தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேண்டாத பேச்சுக்களை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்க பேசுறது குடும்பத்துல ஒன்னா உங்கள் குடும்பத்தாரிடமோ அல்லது அக்கம் பக்கத்தினரிடமோ வெறுப்பை சம்பாதிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் ரீதியான அலைச்சல் ஏற்படுறதுக்குண்டான சூழ்நிலை இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்னைக்கு பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு அலுவலக ரீதியாக அனாவசியமான அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் மன சஞ்சலம் ஏற்படுறதுக்குண்டான சூழ்நிலை. இன்னைக்கு எது பேசினாலும் நீங்களும் வம்புக்கு இழுப்பீங்க, அவரும் வம்புக்கு இழுப்பாரு. அனாவசியமா பேசுறதை குறைச்சிக்கோங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உடன்பிறப்புகள் மூலமாக ஆதாயம் அதிகரிக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். ஆனால் வியாபாரிகளுக்கு உங்களுடைய கஸ்டமர்ஸ்கிட்டையோ உங்களுடைய சப்ளையர்கிட்டையோ தேவையில்லாத பேச்சுக்களை பேசி மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு அலுவல் ரீதியாக அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடக ராசி. ராசிநாதன் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறது விசேஷம், சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆனால் அது தேய்பிரை சந்திரனா இருக்கிறதுனால மத்தியானம் 1 மணிக்கு மேலே சாயந்தரம் 3 மணிக்கு மேலே உடன் பணியாற்றுபவர்கள் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையின் அத்தியாவசிய தேவைக்காக உங்களை அலைய வச்சு வேடிக்கை பார்ப்பாங்க. இதனால் உங்களுக்கு நேர விரயமோ பொருள் விரயமோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சுமாரான நாள். நண்பர்களுக்காக, வாழ்க்கை துணைக்காக, சக பணியாளர்களுக்காக செலவுகள் ஏற்படும். அவங்களுடைய வேலையை உங்கள் தலையில் கட்டி நீங்கள் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தாரின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஒன்றா உங்கள் வாழ்க்கை துணை இல்லாட்டி உங்களுடைய தந்தை, இவங்க 2 பேர்த்துக்காக ஏதாவது ஒரு வேலையை செய்ய சொல்லுவாங்க. அது உங்களுடைய வேலையில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால முன்கோபத்தில் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி சங்கடப்படுத்துவீங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நட்பு ரீதியாக செயல்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குறிப்பாக குழந்தைகள்கிட்டையும் உங்களுடைய வாழ்க்கை துணைகிட்டையும் கொஞ்சம் மனசு விட்டு பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு ஆக்கப்பூர்வமான பேச்சுக்களை பேசுவது நல்லது. சிம்ம ராசி. இன்று எதிர்ப்புகள் வலுவிழந்து சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிரிகளற்ற சூழ்நிலை ஏற்படும். ஆனால் குடும்பத்தில் உறவுகளால் பண விரயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உறவுகள் சார்ந்த விஷயங்கள் மட்டும் இல்லாமல் உங்களுடைய தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு கடனை அடைக்கிறதுக்காக மட்டும் இல்லை, புதுசாக கடன் வாங்குறதுக்கும் முயற்சி பண்ணுவீங்க. இது உங்களுடைய வியாபார முதலீட்டுக்கானதாக இருக்கும். அதனால் பெருசாக கவலைப்படாதீங்க. நீண்ட நாட்களாக வியாபாரத்தில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்பட்டுறதுன்னா இன்றைக்கி அந்த மரியாதை குறைவுக்கு பங்கம் ஏற்பட்டு உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் ஒரு விதமான ஆன்மீக சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது குடும்பத்தாரின் வருகை காரணமாக வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. விட்டேத்தியாக பேசுவீங்க, அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஃபிலசாபிக்கலாக பேசுவீங்க. இது வேண்டாத வம்பை விலை கொடுத்து வாங்குறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். ஏன்னா நீங்கள் அட்வைஸ் கொடுத்தீங்கன்னா அடுத்தவங்க கேட்க மாட்டாங்க. அதே சமயம் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள், ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸுக்காக நீங்கள் கடன் வாங்கி செலவு செய்கிற மாதிரி இருக்கும். செலவை குறைப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள். இது குடும்பத்துக்கும் செலவை குறைக்கிற மாதிரி இருக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அதாவது உங்களை பெருசாக பதவி உயர்வுன்னா பெரிய பதவி கொடுக்க மாட்டாங்க, பொறுப்புகள் கூடும். இதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். ஆனால் உங்களுக்கு அதிகமாக பேச வேண்டியது இருக்கும். அதனால் வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுனால சில சமயம் எதிர்ப்புகள் வலுக்கிறதுக்கும் மறைமுக எதிர்ப்புகள் வலுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில், கடன் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில்
எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவங்கக்கிட்ட இன்றைக்கி சமாதான பேச்சு முயற்சி எடுத்திங்கன்னா அவங்க உங்களை உதாசீனப்படுத்துவாங்க. இல்லாட்டி இந்த க்ஷணம் நீ பணத்தை செட்டில் பண்ணுன்னு கழுத்து மேலே கத்தி வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் பதட்டம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் உறவுகள் வகையில் வீண் சங்கடங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். கன்னி ராசி. ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் இருப்பதும், அதுவும் சந்திரன் செவ்வாயின் நட்சத்திர சாரத்தில், அந்த செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கிறனால உடன்பிறப்புகள் விஷயத்திலோ அல்லது குழந்தைகள் விஷயத்திலோ நீங்கள் கடுகடுன்ட்டு செயல்படுவீங்க, கோபத்தோடு செயல்படுவீங்க. அதனால் நீங்கள் என்ன சொன்னாலும் நல்லது சொன்னாலும் எடுபடாது. வீண் கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய வேலை, தாயாருடைய வேலையில் பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். அந்த விரக்தி கோபமாக வெளிப்படும். அந்த கோபம் வார்த்தைகளில் வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் குடும்பத்துக்குள்ள எதிர்ப்புகளை வலுக்கச் செய்யும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதர சகோதரிகளால் ஆலோசனைகள் கிடைக்கப் பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனால் கூட பிறந்தவங்க அட்வைஸ் கொடுக்குறாங்கன்ட்டு சில விஷயங்களை நீங்கள் அட்வான்டேஜாக எடுத்து பண்ணினீங்கன்னா அது தேவையில்லாத விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்ப்புகள் குறைத்து கொள்வது நல்லது. வீண் கோபம் ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் விஷயத்திலையும் எதிர்பார்ப்பை வச்சுக்காதீங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதட்டம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். உங்களுடைய வியாபாரத்தில், உங்களுடைய வேலையில், படிக்கிற விஷயத்தில், கூட படிக்கிற பசங்கக்கிட்டெல்லாம் முன்கோபத்தை சலிப்பை வெளிப்படுத்துவீங்க. இது உங்களுக்கு அவப்பேரை ஏற்படுத்தும். துலாம் ராசி. இன்று உங்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அலைச்சல் இருக்கும். வேலை சம்பந்தமாக நிறைய வேலை பண்ண வேண்டியது இருக்கும். குடும்பத்தோடு இருக்கிறதுக்காக முயற்சி பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு வேலையில் பாதிப்பை ஏற்படுத்தும். எதிர்ப்புகளை வலுக்கச் செய்யும். ஆனால் அதே மாரி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆலோசனை பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகளை தரும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்பம் சார்ந்த சங்கமம் நிகழ்கிறதுனால செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் உங்களுக்கு சில சமயம் கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் குடும்பத்தில் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி அடைகிறதுனால உங்களுக்கு நற்பெயர் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். புதிய நபர்களின் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய தனிப்பட்ட திறமை வெளிப்படுத்தி சோஷியல் மீடியாவில், சோஷியல் என்விரான்மெண்ட்டில் மரியாதை உயர்வை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விருச்சிக ராசி. குடும்பஸ்தானாதிபதியான குருவின் பார்வை குடும்பஸ்தானத்துக்கும் விரயஸ்தானத்துக்கும் இருக்கிறனால குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். சொத்து சேர்க்கைக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறனால நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல செய்திகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அஷ்டமஸ்தானத்தில் குரு இருக்காரு அப்படின்ட்டு பயப்பட வேண்டாம். அவருடைய பார்வை பலம் செலவுகளை கொடுத்தாலும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்கள் அல்லது நீங்கள் யார் கூட கொலாபரேஷன் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு மாற்றத்தை உணர்வீர்கள். அவங்க இத்தனை நாளாக கெடுதலாக இருந்தாங்கன்னா இப்போ நல்லது பண்ணுவாங்க. இத்தனை நாளாக நல்லது பண்ணினாங்கன்னா இப்போ கெடுதல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாமல் அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தில் இறங்காதீங்க. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் முன்கோபம் அதிகரிக்கும். அதாவது குழந்தைகள்கிட்ட முன்கோபம் அதிகரிக்கும். உடன்பிறப்புகள்கிட்ட முன்கோபம் அதிகரிக்கும். உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படாது. உங்கள் கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கு உண்டான முயற்சியில் நீங்கள் வெற்றி அடைவீங்க. பதவி சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றம் விலகும் சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். அதாவது உங்களுடைய ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் மருத்துவ ரீதியான விஷயங்கள் சற்று அனுகூலத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு இன்று கௌரவம் பாதிக்கப்படாமல் இருப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி. இன்று உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் நிறைய வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக
உங்களுடைய வேலையில் நீங்கள் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் உங்கள் அறிவை பயன்படுத்துவீங்க. ஆனால் அடுத்தவங்க அதை தங்களுடைய அறிவாக பயன்படுத்தி சொல்கிற மாதிரி பேசி உங்கள் பேரை அவங்க தட்டிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் உங்களுடைய ரகசியங்களை பகிர்வதை தவிர்ப்பது நல்லது. அதாவது அடுத்தவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கைடன்ஸ் கொடுக்குறீங்கன்னா அது உங்கள் வாயால் சொல்லுங்கள். அடுத்தவங்கக்கிட்ட 3ஆம் நபர் மூலமாக சொல்ல முயற்சி பண்ணிங்கன்னா அந்த அறிவுரை உங்களுக்கு சார்ந்ததாக உங்களின் சார்ந்ததாக இருக்காது, தங்களுடைய அறிவுரையாக அவங்க பயன்படுத்திப்பாங்க. அதனால் உங்களுக்கு நற்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் அட்வைஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். குறிப்பாக குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் அட்வைஸ் கொடுக்கறத விட உடன்பிறப்புகள் விஷயத்தில் அட்வைஸ் கொடுங்க. குழந்தைகளின் பிடிவாதங்களும் தேவையற்ற வாக்குவாதங்களை ஏற்படுத்தும். ஆனால் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை விஷயமாக சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்கள் வேலையில் நீங்கள் நிறைய பேச வேண்டியது இருக்கும் இன்றைக்கி. அதனால் உங்களுடைய வீக்னஸை வெளியில் காட்டாமல் பார்த்துக்கிறது நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் அறிவார்த்தமான செயல்பாடுகள் உங்களுக்கு வார்த்தை விரயத்தை ஏற்படுத்தும். அதாவது அவங்கக்கிட்ட நீங்கள் நிறைய பேச வேண்டியது இருக்குது. அவங்க அறிவுபூர்வமாக பேசுவாங்க. அதனால் நீங்களும் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக பேசணும். கொஞ்சம் நீங்கள் விகல்பம் இல்லாமல் பேசினீங்கன்னா உங்களுக்கு அது தாழ்வை ஏற்படுத்தும், அனாவசியமான தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். மகர ராசியில் சந்திரன், தேய்வரை சந்திரன் மதியத்துக்கு மேலே இருக்கிறதுனால உங்களுக்கு மதியத்துக்கு மேலே சற்று மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் சரி, உங்கள் வாழ்க்கை துணை, உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க, இப்படி யாருக்கிட்ட பேசினாலும் சரி அவங்களுடைய உண்மைத்தன்மையை சந்தேகிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் உங்களுக்கு ஒரு சிறு மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையின் செயல்பாடுகளில் விமர்சனங்களை முன்வைப்பீர்கள். இது தேவையில்லாத விஷயம், அது தேவையில்லாத விஷயம்னு அவர் பண்ணுறதை நீங்கள் குத்தம் சொல்லிகிட்டே இருப்பீங்க. இதனால் அவருக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அனாவசியமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. பகல் வேளையில், அதாவது பிஃபோர் 1 PM உங்களுக்கு ஒரு பெரிய நற்செய்தி காத்துருக்கு. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மத்தியானத்துக்கு மேலே 3 மணிக்கு மேலே உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். அதே சமயம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய வாழ்க்கை துணையின் பேச்சுக்கோ உங்களின் பேச்சுக்கோ மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். யாராவது ஒருத்தர் தந்தை வழி உறவினர், யாரோ ஒருத்தர் சித்தப்பாவோ பெரியப்பாவோ அத்தையோ அத்தை வீட்டுக்காரோ மாமாவோ யாரோ ஒருத்தர் உங்களுக்கு பண உதவி செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். கும்பராசி, உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்களில் இன்னைக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கடன் எதுக்காக வாங்கினீங்கன்னா தொழிலுக்காக வாங்கியிருப்பீங்க. அந்த தொழில் ரீதியான முயற்சிகளில் வெற்றி அடைகிறதுக்காக நீங்கள் வாங்கின கடன் இன்று இரட்டிப்பாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சம்பந்தமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு அனாவசியமான எண்ண விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தேவையில்லாத விஷயத்தில் மனசை ஒருமுகப்படுத்தாதீங்க. தேவையான விஷயத்துக்கு ஒருமுகப்படுத்தினீங்கன்னா எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் சற்று தடுமாற்றம் ஏற்படும். அதாவது தேவையில்லாத பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு முன்கோபத்தின் காரணமாக வீண் வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் பெருசாக பாதிப்பு இல்லாட்டினாலும் இன்று சற்று தடுமாற்றம் ஏற்படும். அலைச்சல், உடல் சோர்வு காரணமாக மனசில் ஒரு விதமான தேக்க நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதீதமான நபர்களின் அறிமுகம் கிடைத்தாலும் அது உங்களுக்கு பெருசாக வருமானத்தை கொடுக்காது. சில சமயம் கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை இருக்கும். சில சமயம் கடன் அடைக்கிறதுக்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டாலும் அதில் இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி பண பற்றாக்குறை ஏற்படுகின்ற நாள். மீன ராசி, லாபஸ்தானத்தில் சந்திரன் இருப்பது விசேஷம்தான். அதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். இன்று உறவினர்களின் சந்திப்பு நிகழ்வதன் மூலமாக உங்களுடைய இழந்த மரியாதையை மீட்டெடுப்பதற்கு முயற்சி எடுப்பீர்கள். நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார விஷயமாக உங்களுக்கு தன வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும், கௌரவம் பாதிக்கப்படாது. வியாபார நுணுக்கங்களில் முன்னேற்றம் ஏற்படுவதன் காரணமாக திரவிய லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதிய அனுபவம் ஒன்றை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உறவுகள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் ஈகோ பார்க்குறீங்க, அதை மட்டும் விட்டுட்டு போங்க. ஈகோவை பார்த்தா உறவுகள் இருக்காது. அதே சமயம் உங்களுடைய கௌரவம் பெருசாக பாதிப்படையாமல் பார்த்துக்கிறது நல்லது. இன்று உங்களுக்கு உடன்பிறப்புகள் அல்லது குழந்தைகள் விஷயத்தில் உங்களுடைய அறிவுரையை காட்டிலும் அவர்களுடைய அறிவுரை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார அனுகூலம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரத்தில் இருந்த பண தடுமாற்றம் விலகி வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு குடும்பத்தாரின் அனுகூல பலன்கள் சற்று முன்கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. நல்லது பண்ணியும் உங்ககிட்ட கெட்ட பேர் வாங்கிப்பாங்க. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.